நான் வெட்டிட்டேன். இதில் நான் 2 ஷல்வாரையும் போட்டுக்கிறேன், டாப்பையும் மேல் துண்டையும் கீழ் துண்டையும். ஆண்டவனே, மேல் துண்டையும் கீழ் துண்டையும் உண்டா போட்டு இந்த ஷல்வார் மேல் துண்டை வெட்டின துண்டு போட்டுக்கிறேன் தானே. இது வந்து இந்த ஷல்வார்ட்ட பேக் சைடு தான் போட்டுக்கணும், ஃப்ரண்ட் சைடு போடலை. ஏன்னாண்டா ஃப்ரண்ட் சைடில் நான் ஆம் ஹோல் வெட்டிட்டேன். இப்போ இதுக்கு நான் வெட்டலை சொல்லிட்டு நாங்கள் இது பிரச்சனை இல்லை, பேக்காக போட்டு வெட்டிட்டு திருப்பி நாங்கள் முன் ஆம் ஹோலில் இந்த ஷல்வாருடைய டாப்பில் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நான் வெட்டிட்டேன் பாருங்கள். சொன்ன மாதிரி இங்கே ஒரு கட் மார்க், அப்போ தான் அது நம்மளுக்கு தெரியும் தைக்க போகல. சரியா, இதை வேறு எடுத்துட்டு நாங்கள் எப்பயுமே ஒரு மெட்டீரியல் எடுத்த உடனே பார்க்கணும் அந்த டிசைன் எங்கே இருக்குது. இப்போ நான் ஒரு டிசைன் இப்படி குறுக்கால வாக்கில் இருந்தால் குறுக்கால போட்டு வெட்டக்கூடாது, பார்க்கணும் அந்த டிசைன் குறுக்கால மெட்டீரியல் எப்படி ஷேப் ஆகுதுன்னு நாங்கள் பார்த்தா எப்போயுமே மெட்டீரியலில் டிசைன் வந்து நேராக இருக்கணும், நான் இப்படி இருக்கணும். அப்போ தான் மெட்டீரியல் சைஸ் இதில் டிசைன் போட்டு இந்த பார்டர் கொடுத்ததால எங்களுக்கு ஈஸி கண்டுபிடிக்கல. அதுவே ஒரு நார்மல் மெட்டீரியல் நாங்கள் வாங்குறத மாதிரி இருந்தால் அது நாங்கள் பார்க்கணும் எப்படி அதில் இது வருதுன்னு பார்த்து தான் கவனமாக வெட்டணும். ஓகே, நீங்கள் இதெல்லாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம், இது நான் செய்கிறன்றதை காட்டி தரேன். நீங்கள் வெட்டும்போது உங்களுக்கு ஈஸி எப்படியோ அப்படி வெட்டுங்கள்.